ஒரு போரிங்கான ஃபிலாசபி ஸ்டோரி சொல்லவா? கேட்குறீங்களா? ஒரு 4 விதமான யோகிகள் இருக்காங்க. ஒருத்தர் வந்து கர்ம யோகி, ஒருத்தர் ஞான யோகி, ஒருத்தர் பக்தி யோகி, ஒருத்தர் கிரியா யோகி. இந்த 4 யோகிகளுக்குமே தான் தான் பெருசு அப்படிங்கிற அகந்தை எப்போதுமே உண்டு. எப்படின்னு சொல்லவா? கர்ம யோகி என்ன நெனைப்பாராம், வேலைய செஞ்சாலே போதும். நம்ம வேலைக்கான பலன் கிடைக்கும். இத விட்டுட்டு மெடிடேஷன் பண்றாங்க, கோயிலுக்கு போறாங்க, இதெல்லாம் வேஸ்ட் அப்படின்னு நெனைப்பாராம். பக்தி யோகி இருக்கார் பார்த்தீங்களா? அவரு வந்து எப்படின்னா, கடவுள கும்பிட்டாலே போதும். எல்லாமே கிடைச்சிரும். ஞான யோகி இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்களுக்கு என்னன்னா, ஞானம் அடைஞ்சாலே போதும். நல்ல ஞானம், அதாவது நான் வந்து நெறைய விஷயங்கள கத்து, தெரிஞ்சுக்கிட்டு, அந்த ஞானமே என்ன கொண்டு வந்து இறைவன்ட்ட சேர்த்துரும் அப்படிங்கிறது அவங்களுடைய ஒரு மனப்பான்மை. இந்த கிரியா யோகி இருக்காங்க பார்த்தீங்களா? நம்ம தியானம் பண்ணி, தவம் பண்ணி அப்படி இறைவன் அடையலாம். ஸோ இறைவன் அடையறது தான் முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி அவங்க ரோட்ல போவாங்க. இந்த யோகிக்கும் மத்த யோகிகள பார்க்கும்போது சிரிப்பாவும், ஏளனமாவும் இருக்கும். ஒரு நாள் துரதிர்ஷ்டவசமா இந்த 4 யோகிகளும் காட்டுல மாட்டிக்கிறாங்க. சோன்னு மழை பெய்யுது. அங்க இருக்கிற ஒரு கோயில் மண்டபத்த தேடி ஓடுறாங்க. ஓடி போயி அந்த மண்டபத்துல அடைக்கலம் புகுந்த பிறகு இன்னும் மழை பெய்யுது, இடி இடிக்குது. சரின்னு சொல்லி கர்ப்ப கிரகத்துல போய் சேஃபா உட்காந்துருவோம்னு உட்காந்துடுறாங்க. இன்னும் பயங்கரமா இடி இடிக்கும்போது அங்க இருக்கிற சிவலிங்கத்த கட்டி பிடிச்சுக்கிறாங்க. அப்போ சிவபெருமான் தோன்றாரு. இப்ப இந்த 4 யோகிகளுக்குமே ஒரே கொஸ்டின். ஏன் இப்போ வந்திருக்கீங்க? கர்ம யோகி கேட்கிறாரு, நான் எவ்ளோ செயல் செஞ்சேன். அப்போ காட்சி குடுக்கல. ஞான யோகி கேட்குறாரு, நான் எவ்வளவோ படிச்சேன் உங்கள பத்தி. அப்பவும் நீங்க வரல. அ அண்ட் பக்தி யோகி கேட்குறாரு, உங்கள பத்தி பாட்டு பாடுனேன், உங்களுக்காக கோவில்லயே இருந்தேன். அப்போ கூட வரல. கிரியா யோகி கேட்குறாரு, நான் எவ்ளோ தியானம் பண்ணேன். அப்போ வரல. இப்போ ஏன் அப்படின்னு கேட்கும்போது, இப்பதான் இந்த 4 முட்டாள்களும் ஒண்ணு சேர்ந்திருக்கீங்க. அதனால நான் வர வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு சொல்றாரு. ஆக நம்மளுடைய வாழ்க்கையிலயும் நம்மளுடைய கடமைகள சரியா செஞ்சு, நம்ம தியானம் போன்ற நல்ல முறைகள பிராக்டிஸ் பண்ணி, ஒரு பக்தி மார்க்கத்திலயும் இருந்து, நல்ல ஒரு ஞானத்தையும் வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா, இறைவன கண்டிப்பா பார்க்கலாம். போரிங் ஸ்டோரி தான?